Parents and students, welcome to நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் எக்ஸாம் பத்தின அப்ளிகேஷன், லேட்டஸ்ட் அப்டேட், கவுன்சிலிங் பத்தியும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனல் நிச்சயம் வெல்வோமை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவில் பயாலஜியில் இருக்கிற ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வித் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டோட பார்க்கலாம். அண்ட் தென் ஒவ்வொரு சாப்டரோட வெயிட்டேஜையும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனாலிசிஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு சாப்டர்லையும் நீட் எக்ஸாமுக்கான நம்பர் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸை நம்மளே செட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் நீட் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் பயாலஜியில் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் 7 யூனிட்ஸில் 23 சாப்டர்ஸ்லேருந்து மட்டும் 256 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் நீட் எக்ஸாமுக்கு இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ தட் நீங்கள் ஹை வெயிட்டேஜ் சாப்டருக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எந்த சாப்டர்லலாம் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்களோ அந்த சாப்டரை இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அப்புறம் உங்கள் நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் இந்த வீடியோ மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட்டேஜ் உள்ள யூனிட்டில் 11th வந்து 3 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். இது ரொம்ப முக்கியமான ஹை வெயிட்டேஜ் இருக்கிற யூனிட்டு. இந்த யூனிட் வந்து படிக்க ஈஸியாகவும் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. இந்த யூனிட்டில் வந்து 3 சாப்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சாப்டர் என்னன்னாக்கா செல் த யூனிட் ஆஃப் லைஃப், செகண்ட் சாப்டர் வந்து பயோமாலிகுல்ஸ், தேர்ட் சாப்டர் வந்து செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். இந்த செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூனிட்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 11 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 44 மார்க்ஸ்க்கு வந்து நீட் 2025 எக்ஸாமில் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இந்த யூனிட்லேருந்து கேட்டிருந்தாங்க. கிளாஸ் 11ல் ஹை வெயிட்டேஜ் இருக்கிற யூனிட் எதுனா பிளான்ட் ஃபிசியாலஜி. இந்த யூனிட்டில் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்டும் அப்புறம் மினரல் நியூட்ரிஷன் இந்த 2 சாப்டரையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த யூனிட்டில் 3 சாப்டர் தான் இருக்குது. என்னென்னாக்கா ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட், ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட், பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட். இந்த யூனிட்லேருந்து லாஸ்ட் இயர் நீட் 2025 எக்ஸாமில் 5 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 20 மார்க்ஸ்க்கு பிளான்ட் ஃபிசியாலஜி இந்த யூனிட்லேருந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் 11ல் ஹை ப்ரையாரிட்டி அதாவது ஹை வெயிட்டேஜ் இருக்கிற யூனிட் எதுனா ஹியூமன் ஃபிசியாலஜி. இந்த யூனிட்டில் முன்னாடி 7 சாப்டர் இருந்துச்சு. இப்போ டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் இந்த சாப்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதனால் ஹியூமன் ஃபிசியாலஜியில் 6 சாப்டர் தான் இப்போ இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ், அடுத்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் இட்ஸ் சர்க்குலேஷன், நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட் அண்ட் தர் எலிமினேஷன், அப்புறம் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், நெக்ஸ்ட்டு வந்து நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், அடுத்து வந்து கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷன். லாஸ்ட் இயர் நீட் 2025 எக்ஸாமில் ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட்லேருந்து 10 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 40 மார்க்ஸ்க்கு இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி யூனிட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான யூனிட். இந்த சாப்டரை தரவு பண்ணோன்னா மினிமம் 50 மார்க் நமக்கு வந்து ஷுவராக கிடைக்கும். அடுத்து 12th இருக்கிற ஹை வெயிட்டேஜ் யூனிட்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரீப்ரொடக்ஷன் யூனிட். இந்த ரீப்ரொடக்ஷன் யூனிட்டில் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் அப்படின்ற சாப்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த யூனிட்டில் 3 சாப்டர் தான் இருக்குது. என்னென்னாக்கா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ், ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், அப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இந்த ரீப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து லாஸ்ட் இயர் நீட் 2025 எக்ஸாமில் ரீப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து 12 கொஷின். ஸோ டோட்டலாக 48 மார்க்ஸ்க்கு வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து கேட்டிருந்தாங்க. 12th ஹை வெயிட்டேஜ் உள்ள யூனிட் எதுனாக்கா ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். இது வந்து ரொம்ப முக்கியமான யூனிட், ஹை வெயிட்டேஜ் உள்ள யூனிட். இதில் வந்து 3 சாப்டர்ஸ் இருக்குது. என்னென்னாக்கா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எவல்யூஷன். லாஸ்ட் இயர் நீட் 2025 எக்ஸாமில் 12th இருக்கிற ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் இந்த யூனிட்லேருந்து 11 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 44 மார்க்ஸ்க்கு இந்த யூனிட்லேருந்து கேட்டிருந்தாங்க. அப்போ எவ்வளோ முக்கியமான யூனிட்னு பார்த்துக்கோங்க. 12th ஹை வெயிட்டேஜ் இருக்கிற யூனிட் எதுனா பயோடெக்னாலஜி. படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான யூனிட்டு, 2 சாப்டர் தான். ஸோ கம்ப்ளீட்டாக தரவாக படிச்சிடலாம். அந்த 2 சாப்டர் எதெல்லாம்னா பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ், பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். லாஸ்ட் இயர் நீட் 2025 எக்ஸாமில் பயோடெக்னாலஜி யூனிட்லேருந்து 8 கொஷின்ஸ். ஸோ டோட்டலாக 32 மார்க்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. அடுத்த சாப்டர் வந்து எக்காலஜி. இது இந்த யூனிட்டில் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அப்படின்ற சாப்டரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ 3 சாப்டர் தான் இருக்குது. என்னென்னாக்கா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், ஈகோசிஸ்டம், அப்புறம் டைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன். இந்த எக்காலஜி யூனிட்டில் லாஸ்ட் இயர் நீட் 2025 எக்ஸாமில் எக்காலஜி யூனிட்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 8 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ டோட்டலாக 32 மார்க்ஸ்க்கு வந்து இந்த எக்காலஜி யூனிட்லேருந்து கேட்டிருந்தாங்க. இப்போது பாட்னி சப்ஜெக்டோட சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ், அதாவது ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம இப்போது இந்த ஸ்லைடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
பாட்னியில் டோட்டலாக 20 சாப்டர்ஸ் இருக்குது. இப்போது ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்கும் லாஸ்ட் 3 இயர்ஸில் எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 செல் த யூனிட் ஆஃப் லைஃப். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 6 கொஷினும் நீட் 2024 எக்ஸாமில் 4 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் செல் த யூனிட் ஆஃப் லைஃப் இந்த சாப்டர்லேருந்து நீட் 2023 எக்ஸாமுக்கு 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 2 பயோமாலிகுல்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 6 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 6 கொஷின்ஸும் நீட் 2024 அந்த எக்ஸாமில் 6 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் நீட் 2023ல் பயோமாலிகுல்ஸ் இந்த சாப்டர்லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து தேர்டாக செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். இந்த சாப்டரில் நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 5 கொஷினும் நீட் 2024ல் 4 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நீட் 2023ல் செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன்லேருந்து 6 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து சாப்டர் 4 செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 6 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 3 கொஷின்ஸும் நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நீட் 2023ல் இந்த சாப்டர்லேருந்து 4 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 5 மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் 1 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2023ல் எந்த கொஷின்ஸும் கேட்கல. நெக்ஸ்ட்டு 6th சாப்டர் அனாட்டாமி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் அனாட்டாமி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ்லேருந்து 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்து பாட்னியில் சாப்டர் 7 ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். இந்த சாப்டரில் நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷினும் நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 2 கொஷினும் அப்புறம் நீட் 2024ல் 2 கொஷினும் நீட் 2023ல் 4 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பாட்னியில் சாப்டர் 8 பயோடெக்னாலஜி பிரின்சிபிள்ஸ் அண்ட் ப்ராசஸஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025ல் 7 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 9 கொஷின்ஸும் நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் 1 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 9 பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025ல் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 5 கொஷின்ஸும் நீட் 2024 எக்ஸாமில் 5 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். இந்த சாப்டரில் நீட் 2023ல் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 10 த லிவிங் வேர்ல்டு. இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 அதுக்கப்புறம் 24 அப்புறம் 24 உடைய ரீ எக்ஸாம் அப்புறம் 23லையும் எந்த கொஷின்ஸும் கேட்கல. நெக்ஸ்ட்டு சாப்டர் 11 பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷினும் நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 1 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நீட் 2024ல் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் எந்த கொஷின்ஸும் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்லேருந்து கேட்கல. நெக்ஸ்ட்டு சாப்டர் 12 மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். இந்த சாப்டரில் நீட் 2025 எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 3 கொஷின்ஸும் நீட் 2024 எக்ஸாமில் 6 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 2 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. அடுத்து சாப்டர் 13 ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட். இந்த சாப்டரில் நீட் 2025 எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 3 கொஷின்ஸும் நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின்ஸும் நீட் 2023 எக்ஸாமில் 2 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 14 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் 5 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் இந்த சாப்டர்லேருந்து 5 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சாப்டர் 15 மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்.
இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025ல் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா 7 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 7 கொஷின்ஸும் நீட் 2023 இதில் 7 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 16 பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். இந்த சாப்டரில் நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாம்லேயும் 1 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024ல் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனில் 7 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாட்னியில் சாப்டர் 17 ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் ரீ எக்ஸாம்லேயும் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 18 பிளான்ட் கிங்டம். இந்த சாப்டரில் நீட் 2025 எக்ஸாமில் 5 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024ல் 1 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 19 பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமுக்கு 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாம்லேயும் நீட் 2024 எக்ஸாம்லேயும் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 20 எக்கோசிஸ்டம். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 1 கொஷினும் நீட் 2023ல் 4 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. அடுத்து சுவாலஜி சப்ஜெக்டில் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜும் ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சாப்டர் நம்பர் 21 ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 6 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 5 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 22 பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 3 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 23 லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2025 ரீ எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாம்லேயும் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 24 நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் எந்த கொஷினும் கேட்கல. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 1 கொஷினும் நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷின்ஸும் நீட் 2023 எக்ஸாமில் 2 கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. சாப்டர் நம்பர் 25 ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 2 கொஷினும் நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷினும் நீட் 2023 எக்ஸாமில் 2 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 26 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 3 கொஷினும் நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 27 எக்ஸ்கிரேட்டிவ் ப்ராடக்ட் அண்ட் தர் எலிமினேஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷினும் நீட் 2023 எக்ஸாமில் 3 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 28 கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டெகிரேஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 6 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. சாப்டர் நம்பர் 29 ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 5 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 ரீ எக்ஸாமில் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 எக்ஸாமில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023 எக்ஸாம்லேயே 3 கொஷின் கேட்டிருந்தாங்க.
நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 30 அனிமல் கிங்டம். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 4 கொஷினும் நீட் 2024 எக்ஸாமில் 4 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 31 பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 2 கொஷினும் நீட் 2024 எக்ஸாமில் 2 கொஷினும் கேட்டிருந்தாங்க. நீட் 2023லேருந்து 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 32 எவல்யூஷன். இந்த சாப்டர்லேருந்து நீட் 2025 எக்ஸாமில் 1 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024 உடைய ரீ எக்ஸாமில் 5 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2024ல் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க. நீட் 2023ல் 2 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.